15 வயதான மதீனா என்ற பெண் இருந்தால் அவள் எப்போதுமே கலையால் மயங்கிக் கொண்டிருந்தாள். அதனால் மதியம் இலவசம் என்று தெரிந்ததும் உள்ளூர் ஓவியக் காட்சியகத்தை பார்க்க முடிவு செய்தாள். தலை சிறந்த படைப்புகள் நிரம்பிய தாழ்வாரங்களில் அவள் அலைந்து திரிந்தபோது குறிப்பாக ஒரு ஓவியம் அவள் கண்ணில் பட்டது. பிரகாசமான கண்கள் மற்றும் பாயும் கூந்தலுடன் ஒரு இளம் பெண்ணை அது சித்தரித்தது. அவளுடைய வெளிப்பாடு ஒரு ஏக்கமான பார்வையில் உறைந்தது. திரும்பி பார்க்க முடியாமல் திகைத்து நின்றாள் மதீனா. திடீரென்று அந்த ஓவியத்திலிருந்தே மெல்லிய மற்றும் வெளிப்படையான ஒரு குரல் கேட்டது. "நான் இந்த ஓவியத்தில் இருக்க விரும்பவில்லை" என்று சிறுமி சொன்னாள். அவளுடைய குரலில் சோகம் தெரிந்தது. மதீனா சுற்றி பார்த்தாள். ஆனால் அறையில் வேறு யாரும் இல்லை. அந்த ஓவியத்தில் இருந்த பெண் தன்னிடம் பேசுவதை அவள் உணர்ந்தாள். மதீனாவின் இதயம் அந்த பெண்ணிடம் சென்றது. "நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்?" அவள் கேட்டாள். அவள் குரல் ஒரு கிசுகிசுவுக்கு மேல் இல்லை. பெண் பெருமூச்சு விட்டாள். "நான் இந்த குளிர் அறையில்தான் இருப்பேன். சுற்றிலும் நிறங்கள், ஆனால் சூரிய கதிர்கள் இல்லை. இந்த வழியில் முகம் எப்போதும் உறைந்திருக்கும்" என்று அவள் புலம்பினாள். "நீ அங்கே சிணுங்குவதை பார்க்கிறேன். பிரகாசமான கண்கள் மற்றும் ஓடும் முடி." அந்த பெண் தொடர்ந்ததை மதீனா உன்னிப்பாக கேட்டாள். "கனவு காண வேண்டும், உணர வேண்டும், உன்னுடன் விளையாட வேண்டும்." அரவணைப்பின் அரவணைப்பை உணர்ந்ததில்லை. மிட்டாய் சுவை மிகவும் இனிமையானது. உலகின் பின்னால் நான் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறேன். தனிமையான வரிகள் என் இதயத்தை உருவாக்கும். என்னை மறந்துவிடாதே. உடனே அவளுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்து மதீனா ஓவியத்தை அணுகினாள். அவள் விரல்களால் ஓவியத்தை தொட்டபோது அவள் ஒரு விசித்திரமான வெப்பத்தை உணர்ந்தாள். ஓவியம் மினுமினுக்க ஆரம்பித்தது. பெண்ணின் உருவம் நகர ஆரம்பித்தது. சட்டத்தை விட்டு வெளியேறி கேலரிக்குள் நுழைந்த கை அந்த பெண்ணை வெளியே இழுத்தது. "மதீனா, நான் இந்த குளிர் அறையை விட்டு வெளியே அலைவேனா?" நம்பிக்கையுடன் கண்கள் விரிந்தபடியே அந்த பெண் கேட்டாள். "ஆம்." மதீனா சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். "நீங்கள் இப்போது சுதந்திரமாக இருக்கிறீர்கள். என்னுடன் வாருங்கள், ஒன்றாக உலகத்தை ஆராய்வோம்." மதீனாவின் கையை பிடித்ததும் சிறுமி மகிழ்ச்சியில் துடித்தாள். முகத்தில் வெயிலின் உஷ்ணத்தை உணர்ந்த அவர்கள் கேலரியை விட்டு வெளியேறினர். முதல் முறையாக பெண் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை அனுபவித்தாள். மிட்டாய் சுவை, கட்டிப்பிடித்தல் மற்றும் சுதந்திரமாக ஓடுவதில் சிலிர்ப்பு. அவள் இனி ஒரு ஓவியத்தில் சிக்கிய ஒரு தனிமையான உருவமாக இல்லை. ஆனால் உலகின் ஒரு உயிருள்ள, சுவாசிக்கும் பகுதியாக இருந்தாள். மதீனா அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது மட்டுமல்லாமல் ஒரு புதிய நண்பரையும் கண்டுபிடித்தார். ஒன்றாக அவர்கள் சிரித்தனர், விளையாடினர் மற்றும் அழகான நினைவுகளை உருவாக்கினர். அவர்கள் புதிய சுதந்திரத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் பாராட்டினர்.